புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் அது எப்பவும் போல் சட்னியாக அரைச்சிக்கிட்டு இருக்கோம். புதினாவை வச்சு ஒரு பெஸ்ட் ரெசிபி ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த புதினா புலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 2 கைப்பிடி அளவுக்கு புதினா, 4 போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 5 பல்லு போல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 6 போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருந்ததை சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். லைட் கிரீன் நல்லா குக் ஆகி டார்க் கிரீனா வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதும் இப்போ இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இது ஃப்ரெஷ் பட்டாணி, அதை சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு சீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதே கிளாஸ் அளவுல 1/2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரும்போது இப்போ ரைஸ் சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இப்போ சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டா இருந்தது. 2 விசில், அதுல 1 விசில் வந்துட்டு 2வது விசில லோ ஃபிளேம்ல வச்சுட்டு வரட்டும். அதுக்கப்புறமா ப்ரெஷர் ஃபுல்லா போனது ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான புதினா புலாவ் ரெடி. ஸ்கூல், ஆஃபீஸ், லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் இது ஒரு பெஸ்ட் ரெசிபி. நல்லா காரசாரமா சட்னியோட இதை தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கன்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.